ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெஜ் மோமோஸ் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு 1 கப்பு மைதா மாவு எடுத்திருக்கேன். அதில் அரை ஸ்பூன் நெய் உப்பு, கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிணைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா பிணைஞ்சாச்சு. இது மேலே லைட்டாக எண்ணெய் தடவி ஒரு 1/2 hour நல்லா ஊற வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். வடச்சட்டியில் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டேன். பச்சை மிளகா 1, 3 பல்லு பூண்டு பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது நல்லா வதக்கிக்கலாம். இதில் 3 ஸ்பூன் பெரிய வெங்காயம் எல்லாமே இதில் பொடியாக கட் பண்ணி தான் சேர்த்துக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றப்ப. ஒரு 2 ஸ்பூன் குடமிளகா, 3/4 கப்பு முட்டைக்கோஸ், துருவன கேரட் அரை கப், 5 பீன்ஸு. இது எல்லாத்தையும் நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா வதங்கிருச்சு. இதில் காய்க்கு தேவையான உப்பு அரை ஸ்பூன் நைஸ் உப்பு சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் மிளகுத்தூள் இது போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போ மாவு நல்லா ஊறிடுச்சு. இது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கலாம். எடுத்து நம்ம சப்பாத்தி மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம். லைட்டாக மாவு தூவிட்டு இது நம்ம சப்பாத்தி மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். இது வந்து ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லேசாகவும் இருக்கக்கூடாது, மீடியமாக இருக்கணும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சு ஸ்டஃபிங் உள்ளே வச்சு நமக்கு தேவையான ஷேப்பில் இதை மடிச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு காட்டுறேன். இப்போ எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இட்லி சட்டியில் சுடு தண்ணி நல்லா காஞ்சதுக்கப்புறம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச மோமோஸ் அதில் வச்சிடலாம். இது ஒரு 10 நிமிஷம் ஆவியில் நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள், 10 நிமிஷம் ஆச்சு, நல்லா வெந்துருச்சு. இப்போ சூப்பரான வெஜ் மோமோஸ் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.